இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது ட்ரிபிள் எச் மற்றும் ராவோட ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ். போன வாரம் ஓபாஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்சோட கான்ட்ராக்ட் சைனிங் அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் சைனிங் நடக்காம ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால இந்த வாரம் நாங்க இந்த கான்ட்ராக்டை எப்படியாச்சும் சைன் வாங்கியே தீர்வோம். பட் ரெண்டு பேர்த்தையும் அட் டைம்ல நாங்க மீட் பண்ண வைக்க போறது இல்ல, ரெண்டு பேருமே தனித்தனியா சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க இதை சொல்லி முடிச்ச உடனே பால் ஹேமன் வெளியே வராரு. எப்பயும் போல பிராக் லெஸ்னருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. பின்னாடியே பிராக் லெஸ்னரும் வராரு. ரிங்குள்ள வந்த உடனே பிராக் லெஸ்னர் அந்த ஃபைலை வாங்கி சைன் போட்டுறாரு. அவரோட தீம் மியூசிக் கூட முடியல, அதுக்குள்ள இந்த சைனிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பால் ஹேமன் மைக் எடுத்து ரெசல்மேனியால நடக்கக்கூடிய பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபாஃபெமி மேட்சுக்கு ஒரு சின்ன பில்டப் கொடுக்குறாரு. அதோட இந்த செக்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. இந்த வாரம் பயங்கரமான ஸ்டாக்டா இருக்கு. ராவோட ரிவ்யூ, ரெசல்மேனியாவோட பிரெடிக்ஷன், ஸ்மாக்டவுன் ரிவ்யூ, ரெசல்மேனியா நைட் 1 ரிவ்யூ, நைட் 2 ரிவ்யூ, அதுக்கப்புறம் மறுபடியும் ராவோட ரிவ்யூ. சோ இந்த எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் ரிவ்யூ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்தது சார்லட் ஃபிளையர் வர்சஸ் வால்கேரா. சார்லட்டுக்கு சப்போர்ட்டா அலெக்சா பிளிஸ் ரிங் சைடுல இருக்காங்க. அதே மாதிரி வால்கேராக்கு சப்போர்ட்டா பெய்லி ரிங் சைடுல இருக்காங்க. இது ஒரு நல்ல மேட்ச், பட் செமையான ஸ்லோ பர்னர். மேட்ச்ல இருக்க ரெண்டு பேருமே ரொம்ப சேஃபா தான் எல்லா மூவ்ஸெட்டுமே ட்ரை பண்றாங்க. பட் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வர ரெசல்மேனியால இவங்களுக்கு மேட்சஸ் இருக்கு. சோ ஏதாச்சும் ஒரு மூவ்ஸெட் ட்ரை பண்ணி இன்ஜுரி ஆயிடக்கூடாது. அது இந்த ரெசல்மேனியா சொல்லவே தேவையில்லை, மாத்தி மாத்தி எல்லாத்துக்கும் இன்ஜுரி ஆயிட்டே இருக்கு. சோ அதை பிரிவென்ட் பண்றதுக்காக எல்லா மூவ்ஸெட்டுமே ரொம்ப லிமிட்டடா அதே மாதிரி ரொம்ப சேஃபா தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சோ இந்த மேட்சே ரொம்ப ஒரு ஸ்லோ பர்னர் தான். இவங்க ரெண்டு பேர்த்தாலையும் நல்ல ஒரு ஹை என்கேஜிங் மேட்ச் கொடுக்க முடியும். பட் இந்த வீக்கெண்ட் ரீசனுக்காக இவங்க ரொம்ப லிமிட்டடா தான் ஆப்ரேட் பண்ணாங்க. மேட்சோட எண்ட்ல சார்லட் ஃபிளையர் ஒரு ரோல் ஓவர் பண்ணி வின் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. கரெக்டா பின் ஃபால் பண்ணும்போது அந்த ரிங்குக்கு பக்கத்திலே பெய்லி நின்னுட்டு இருக்காங்க. சார்லட் ஃபிளையரோட காலை இழுத்து விட அது அப்படியே பல்டி ஆயிருது. இப்போ வால்கேரா மேல போய் அதே ரோல் ஓவர்ல 1-2-3 அடிச்சு வின் பண்ணிடுறாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் வால்கேரா. அடுத்தது ஸ்டெஃபனி வாக்கர் ரிங்குள்ள வராங்க. எப்படியும் ஸ்டெஃபனி வாக்கர் ரிங்குள்ள வந்து மைக் எடுத்து தன்னந்தனியா ப்ரோமோ கட் பண்ண போறது இல்ல. ஏன்னா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. அதனால சோலோவா போறதுக்கு பதிலா பெட்டர் ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கமெண்டேட்டர் வந்து அவங்க கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க. கரெக்ட்டா இவங்க ஆன்சர் பண்ணும்போது பின்னாடி இருந்து வந்து லிவ் மார்கன் இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, முடிய புடிச்சு இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, ரெஃபரினி எல்லாருமே வந்து இவங்களை ஸ்பிட் பண்ணி விட்டுறாங்க. ஆக மொத்தம் ஒரு ரெசல்மேனியா விமன் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு ரெண்டு பேரும் ரிங்குள்ள நின்னு ப்ரோமோ கட்டே பண்ண கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டெஃபனி வாக்கரோட லிமிட்டடான இங்கிலீஷ் பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த ஒரு ஃபேக்டர் வச்சு நம்ம சொல்லிடலாம் ரெசல்மேனியால யார் வின் பண்ண போறாங்கன்னு. அடுத்தது ஊசோஸ் அண்ட் LA Knight வர்சஸ் சோலோ சிக்கவா அண்ட் ஹிஸ் MFT. சோ MFT ஓட சைடுல இருந்து சோலோ சிக்கவா, டாங்கலோவா அண்ட் ஜேசி மெட்டையா. முதல்ல நீங்க கேட்கலாம், இந்த MFTங்கிற டீமே ஸ்மாக்டவுன்ல தான் இருப்பாங்க, அவங்க எதுக்கு ராக்குள்ள வராங்கன்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். ஊசோஸ் LA Knight நின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா சோலோ சிக்கவா அவரோட MFT கூட வராரு. வந்து ஊசோஸை பார்த்து நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த ஜோக்கர் பையன் LA Knight கூட சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. சோ இந்த வாக்குவாதத்தோட எண்ட் ரிசல்ட்டா இந்த மேட்ச் டிக்ளேர் ஆகுது. ஒரு வழியா இந்த மேட்ச் மூலமா எங்க தங்க தலைவன், எங்களோட மீம் நாயகன், உருப்படாத ஜென்மம், தண்டமான தடிமாடு, பாட்சா கிங், டாங்கலோவாக்கு ஒரு மேட்ச் ஃபைனலா கொடுத்திருக்காங்க. என்னதான் 6 மேன் டாக் டீம் மேட்சாவே இருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்பவே சின்ன மேட்ச் தான். ஆரம்பிச்ச வேகத்திலே முடிஞ்சிருச்சு. மேட்சோட ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே ரிங்குக்குள்ள வெளியே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. சோலோ சிக்கவா கரெக்டா ரிங்குக்கு வெளியே இருக்காரு. அப்ப கரெக்டா ஆடியன்ஸ் வழியா நம்ம டாங்கலோவா ரிங்குக்குள்ள வராரு. உடனே சோலோக்கு பயங்கரமான கோவம். இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது எங்க இருந்த, உடனே நான் எப்ப வர சொன்னா நீ எப்ப வரேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி LA Knight ரிங்குக்குள்ள ஜேசி மெட்டையா இருக்காரு. அவருக்கு அவரோட ஸ்மாக் போட்டு அழகா இந்த மேட்ச் முடிச்சிட்டாரு. அடுத்தது ரிங் ஜெனரல் கந்தர் ரிங்குக்குள்ள வராரு. உள்ள வந்து மைக் எடுத்து கரெக்டா பேச ஆரம்பிக்கிறாரு. பட் இவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து வந்து செத் ராலின்ஸ் இவரை அட்டாக் பண்றாரு. உடனே கந்தர் எஸ்கேப் ஆகி வெளியே கிளம்புறாரு. பட் இப்போ அந்த மைக் எடுத்து செத் ராலின்ஸ் ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. ஓடி போகாம ஒரு ஆம்பளையா இருந்தா ஒழுங்கா ரிங்குக்குள்ள வந்து என்ன ஃபேஸ் பண்ணு, எதுக்கு பால் ஹேமனுக்காக சம்பந்தமே இல்லாம வந்து என்ன அட்டாக் பண்ண, எனக்கு இதுக்கான ரீசன் தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. செத் ராலின்ஸ் இவரை தூண்டுனதும் கந்தர் ரிங்குக்குள்ள மறுபடியும் வராரு. மைக் எடுத்து நான் பால் ஹேமனுக்காக இது பண்ண கிடையாது, எப்ப பார்த்தாலும் இந்த ரிங்குக்குள்ள நீ தான் பெஸ்டான பர்சன் ஒரு ஆணவத்தோட சுத்திட்டு இருக்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ஆணவத்தை அடக்கணும் தான் நான் ரெசல்மேனியால உன்னை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணேன். கண்டிப்பா இந்த ரெசல்மேனியா உன்னை தோக்கடிச்சு உன்னோட இந்த ஆட்டிடியூட நான் மொத்தமா க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் மறுபடியும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ரிங்குக்கு வெளியே அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ்ல கந்தரை வச்சு அதுல ஒரு கர்ப் ஸ்டாப் போடலாம் செத் ராலின்ஸ் ட்ரை பண்றாரு. பட் கரெக்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி கந்தர் இந்த டைம் ஆடியன்ஸ் மூலியா ஓடி போயிடுறாரு. அடுத்தது இயோ ஸ்கை வர்சஸ் கைரி ஜெயின். போன வருஷம் இதே இயோ ஸ்கை ரெசல்மேனியா 41ல டிஃபெண்டிங் சாம்பியனா இருந்தாங்க. ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இயோ ஸ்கை, ரியா ரிப்ளி, பியங்கா பெல்லர். ஒரு செமையான மேட்ச். அதுல வின் பண்ணதும் இதே இயோ ஸ்கை தான். ஆனா இந்த இயோ ஸ்கைக்கு இந்த வருஷம் ரெசல்மேனியால மேட்சே கிடையாது. ஒரு பியூர் செமையான டேலண்ட்
பட் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி மேட்ச்க்குள்ள வருவோம். இந்த மேட்ச் ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். பட் முழுக்க முழுக்க ஒரு ஹை ஃப்ளைங் மூவ் செட்டா தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல நம்ம ரெஃப்ரி கைரிசன் கூட பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஆஸ்கா யோஸ்கே அட்டாக் பண்றாங்க. இவங்க இப்படி அட்டாக் பண்ணதும் யோஸ்கேக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நம்ம ரியா ரிப்ளி உள்ள வராங்க. ரியா ரிப்ளி ஆஸ்காவும் ரிங்குக்கு வெளியே சண்டை போட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ரியா ரிப்ளி அவங்களோட ஸ்மாக் போடலாம்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடி இந்த வந்து ஜேட் கார்கில் இவங்க அட்டாக் பண்றாங்க. சோ ரிங்குக்கு வெளியே பயங்கர கலவரம் போயிட்டு இருக்கு. சரி இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மாக் போட்டுறலாம்னு சொல்லி யோஸ்கே ரிங்கோட டாப் ரோப்ல ஏறி நிக்கிறாங்க. கரெக்ட்டா அவங்க ஸ்மாக் போடும்போது ஆஸ்கா வந்து அவங்க காலை தள்ளி விட கரெக்ட்டா இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம கைரிசன் ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஏன் யோஸ்கையை தனியா விடாம ரியா ரிப்ளியோட ஒரு சைட்லயே வச்சுக்கிறாங்க சுத்தமா புரியல. ரியா ரிப்ளிக்கு ஒரு மேட்ச் இருக்கு, கம்முன்னு அவங்க அந்த மேட்சை போய் பார்க்கலாம். யோஸ்கைக்கு இங்க ஒரு ஸ்டோரி லைன் இவங்க டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப தனியா விட்டா தான் இந்த ஸ்டோரி லைன் நல்லா போகும். ரியா ரிப்ளி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி அப்பப்போ உள்ள வந்து ஒரு குழப்பம் பண்றாங்க. முதல்ல இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல லெஸ்பியன் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனே சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா ரியா ரிப்ளி ஒரு டாமினன்டான ஆளா காட்டிக்கிறாங்க, யோஸ்கே ரொம்ப சாது மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இவங்க பிஹேவ் பண்ற மாதிரி இல்லாம ரொம்ப கப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு குழப்பத்தை ஏன் இவங்க மெயின்டைன் பண்ணாங்க எனக்கு சுத்தமா புரியல. ரெண்டு பேருக்கு தனித்தனி செப்பரேட் ட்ராக் கொடுத்தா ரெண்டு பேருமே ஹைலி டேலண்டட். ஒருத்தங்க ட்ரிபிள் எச்சோட ஃபேவரட், சோ எப்பயுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும், அது ரியா ரிப்ளி. எப்படி பார்த்தாலும் ரெசல்மேனியால அவங்களுக்கு ஒரு பெல்ட் மேட்ச் வந்துரும். கடந்த காலத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. யோஸ்கே ஒரு பியூர் டேலண்ட், பட் ட்ரிபிள் எச் கூட அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்கள ஆன் அண்ட் ஆஃபா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே இல்ல, ஏதாச்சும் ஒரு ஆள் தேவைனா மட்டும் யோஸ்கே உள்ள வச்சுக்கிறாங்க. மத்தபடி இவங்களுக்கு தேவையான பிளேயர் எல்லாம் ஃபார்ம்ல இருக்கும்போது யோஸ்கே அப்படி தள்ளி விட்டுறாங்க. இந்த வருஷம் அதுதான் நடக்குது. பேசிக்கலி எனக்கு யோஸ்கே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு பியூர் டேலண்ட். பட் அவங்களுக்கு ரெசல்மேனியா ஒரு மேட்ச் கார்டு கூட கொடுக்கலங்கிறது எனக்கு பர்சனலா ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, ரெசல்மேனியால ராவோட டாக் டீம் டிஃபென்ஸ் பண்ண போறது இல்ல. லேடிஸ் சைடுல இருக்கிற யுஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் என்ன ஆச்சுனே தெரியல. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சில சாம்பியன்ஷிப்பை இவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அந்த ரேஞ்சில் தான் இந்த ரெசல்மேனியா கார்டையே இவங்க ட்ரீட் பண்றாங்க. அதுக்கான விளைவா தான் இவங்களோட டிக்கெட் சேல்ஸ்ல பயங்கர லோல இருக்கு. பை த பை, ஏன் இந்த வருஷம் ரெசல்மேனியாவோட டிக்கெட் இவ்வளவு போரா பெர்ஃபார்ம் பண்ணுது? டிகேஓ எந்த அளவுக்கு WWE எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க? அது மட்டும் இல்லாம மொத்தமா இந்த ப்ரோ ரெஸ்லிங்கோட ஃபேன்ஸை ஏன் இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்கன்னு நான் தெளிவா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தா அந்த வீடியோவும் போய் பாருங்க. அடுத்தது ஓபா ஃபெமியோட கான்ட்ராக்ட் சைனிங். பிராக்குக்கு நடந்த மாதிரியே ஜெனரல் மேனேஜர் ட்ரிபிள் எச் ரிங்குள்ள தான் நிக்கிறாங்க. உள்ள ஓபா ஃபெமி வராரு. இவரு சுத்தமா டைம் வேஸ்ட் பண்ணல. உள்ள வந்த உடனே கான்ட்ராக்ட வாங்கி சைன் போட்டுறாரு. தீம் மியூசிக் கூட முடியல, அதுக்கு முன்னாடி சைனிங் முடிஞ்சிருச்சு. ஓபா சைனிங் போடும்போது கரெக்டா நம்ம பால் ஹேமன் எல்இடி ஸ்கிரீன் கீழ வந்து நின்னுட்டு இருக்காரு. இவர் சைன் போட்டு முடிச்ச உடனே அவர் மைக் எடுத்து ஆக்சுவலா ஓபாவை அப்ரிஷியேட் பண்றாரு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு பையன் டாமினன்டான ஃபோர்ஸா டெவலப் ஆனதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் நீ இப்ப பண்ண எல்லாத்தையுமே 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பையன் பண்ணிட்டான். அவன் தான் தி பீஸ்ட் பிராக் லெஸ்னர். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை 20 வருஷம் யாருனாலையும் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நீ பண்ணிருக்க. சோ அதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நீயும் பெருமைப்படணும். நீயும் பிராக் லெஸ்னர் மாதிரி பயங்கரமான ஸ்ட்ராங், டாமினன்ட், ஸ்பீட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதை மட்டும் வச்சு நீ பிராக் லெஸ்னர் தோக்கடிச்சிட முடியாது. கண்டிப்பா இந்த ரெசல்மேனியால பிராக் லெஸ்னர் உன்னை தோக்கடிப்பான். பட் அந்த மேட்ச் நான் தோத்துட்டேன்னு நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அதுவே உனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இந்த மேட்சுக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்றேன்னு தெரியலனா என்னோட கதவு எப்பயுமே திறந்து இருக்கும். என்கிட்ட வா, நான் உனக்கு கைடன்ஸ் தரேன்னு அவர் சொல்றாரு. சோ பேசிக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, பிராக் லெஸ்னர் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நான் உன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்க தயார்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. ஓபா சிரிச்சிட்டே, உன்னோட கைடன்ஸ் எனக்கு தேவையில்லை. நான் ஆல்ரெடி எங்க இருக்கணுமோ அந்த பொசிஷன்ல தான் இருக்கேன். நான் WWE வந்த உடனேவே எனக்கு தேவைப்பட்டது எப்படியாச்சும் ரெசல்மேனியால எனக்கு ஒரு மேட்ச் கிடைக்கணும். கரெக்ட்டா நீயும் பிராக் லெஸ்னர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் டிக்ளேர் பண்றீங்க. இந்த ஒரு மேட்ச் மூலமாவே பிராக் லெஸ்னர் அடிச்சு நான் தான் மிகப்பெரிய ரூலர்னு ப்ரூவ் பண்றேன் எனக்கு ஆப்ஷன் இருக்கும்போது நான் ஏன் இந்த ஆப்ஷனை விட்டு கொடுக்க போறேன்? அதனால தான் உங்களோட ஓபன் சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணேன். நீங்க 20 வருஷமா கஷ்டப்பட்டு பிராக் ஒரு பீஸ்டா பில்ட் பண்ணீங்க. ஆனா வெறும் 4 வாரத்துல உங்க பீஸ்ட நான் அடிச்சு ஓட விட்டுருக்கேன். சோ ரெசல்மேனியாவை நினைச்சு நான் ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வர்ற ரெசல்மேனியால வின் பண்ண போறது நான் தான் இந்த WWE ரூலர்னு ப்ரூவ் பண்ண போறேன்னு அவர் ப்ரோமோ கொடுக்கறாரு. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. சோ பேசிக்கா எந்த ஒரு கைகலப்பும் இல்ல. பிராக் ஓபா ஃபெமி ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பண்ணிக்கல. செப்பரேட்டா வந்து அவங்களுக்கான ப்ரோமோ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்தது டிராகன் லீ ஜவான் இவன்ஸ் vs ரூசேவ் அண்ட் ஜேடி மெக்டோனா. இது ஒரு செமையான மேட்ச். ஃபுல்லா ஆக்ஷன் பேக்ட், ஹை ஃப்ளையிங்கா தான் இருந்துச்சு. இங்க அங்கனல இல்ல, உள்ள வெளிய மாத்தி ஆக்ஷனா பறந்துகிட்டு இருந்துச்சு. பட் மேட்சோட கடைசில டிராகன் லீ நம்ம ஜேடி மெக்டோனாக்கு ஸ்டைல் ஸ்பிளாஷ் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. டிராகன் லீயும் ஏஜே ஸ்டைல்ஸ் தான் கடைசி டைம்ல டாக் டீம் சாம்பியன்ஸா இருந்தாங்க. சோ இப்போ ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர் ஆன உடனே அவரோட ஸ்மாக் அந்த ஸ்டைல் ஸ்பிளாஷை இப்ப டிராகன் லீ யூஸ் பண்றாரு. மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் ரூசே உள்ள வந்து எல்லாத்தையுமே பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரே மிஸ்டரியோ உள்ள வராரு, அவருக்கு ஒரு அடி. அதுக்கப்புறம் பென்டா உள்ள வராரு, அவருக்கும் ஒரு அடி. இந்த மேட்ச்ல டீம்மேட்டா இருந்து ஜேடி மெக்டோனா அதெல்லாம் பார்க்கல, அவனுக்கு ஒரு அடி. ஆக மொத்தம் ரிங்குக்குள்ள 6 பேர் இருக்காங்க. ரூசேவை தவிர எல்லாரும் சுருண்டு கிடக்குறாங்க. ஒத்தாளா எல்லாரும்
எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டாரு. இவங்க 6 பேருக்கு தான் ரெசல்மேனியால இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இன்ன லேடர் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச் மூலமா அதுக்கான சின்ன பில்டப்பும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் ரிங்குள்ள வராரு. உள்ள வந்து எப்பயும் போல ஆடியன்ஸை பார்த்து அக்னாலஜ் மீன்னு கேட்கிறாரு. ஆடியன்ஸ் எல்லாருமே அவர் அக்னாலஜ் பண்ண உடனேவே சிஎம் பங்கோட மியூசிக் ஹிட் ஆகுது. பட் இந்த டைம் சிஎம் பங்க் எப்பயும் போல எல்இடி ஸ்கிரீன் வழியா வராம ஆடியன்ஸ் மூலியமா வராரு. அதுவும் ரோமனை வெறுப்பேற்றக்காக ரொம்ப மெதுவா பொடிநட போட்டு வந்துட்டு இருக்காரு. வந்தவரு டைரக்டா ரிங்குலையும் போல கமெண்ட்ரி டெஸ்க் மேல நின்னு தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கொடுக்குறாரு. ஒரு 4 வார்த்தை ரோமனை பார்த்து நக்கலா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரிங்குலையே வராரு. ரோமனை பார்த்து பர்சனலா ஐ ஹேட் யூ ரோமன். இதுக்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் இன்டெப்தா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியுது. இந்த ரெசல்மேனியால மெயின் இவென்ட் பண்ணுங்கிறதா சின்ன வயசுல இருந்து என்னோட கனவு, என்னோட ஆம்பிஷன் எல்லாமே. ஆனா இந்த ரெசல்மேனியாங்கிற மெயின் இவென்ட்டை உனக்கு தங்கத்தட்டுல வச்சு கையில கொடுத்தாங்க. நீ உன்னோட டி-ஷர்ட்லயே போட்டுருக்கு பாத்தியா 11 டைம் ரெசல்மேனியா மெயின் இவென்ட்னு. பட் இந்த மெயின் இவென்ட்ங்கிற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்காக இந்த உலகத்தையே நான் 2 டைம் சுத்தி வந்திருக்கேன். இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லயும் போய் நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா உனக்கு எல்லாமே கையில வந்து சேர்ந்துச்சு. இதுதான் நான் உன்னை ஹேட் பண்றதுக்கான ஒரு ஆணி வேறு. அது மட்டும் இல்லாம நீ இந்த கம்பெனில 1316 நாள் சாம்பியனா இருந்திருக்க, மிகப்பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸா இருந்திருக்க. நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன்ல ஒருத்தர் இருக்கணும்னா அவன் பயங்கரமான சாக்ரிஃபைஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். அது எல்லாமே நீ பண்ணியிருக்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ரோமன் ரெயின்ஸ் இவரை அப்ரிஷியேட் பண்றாரு. சும்மா வர்றவன் போறவனுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டாமினன்டான ஒரு ரோல் எல்லாம் கொடுத்துற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரியில உன்னோட நேம் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. உன்னோட இந்த 1316ங்கிற நாளெல்லாம் இனி வர எவனாலையுமே கிராஸ் பண்ணவே முடியாது. அது லிட்டரலா இம்பாசிபிள்ங்கிற ஸ்டேஜுக்கு போயாச்சு. சோ இந்த ப்ரோ ரெஸ்லிங்கோட ஹிஸ்டரியில யூ வில் பி ஒன் ஆஃப் த டாமினன்ட் WWE சாம்பியன். உன்னோட அப்பா உண்மையாலுமே ஒரு நல்ல மனுஷன், ஒரு லெஜெண்ட், ஒரு நல்ல சாம்பியன். பட் நம்ம ரைவரியில ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாம் மீறி நான் அவர் தப்பா பேசிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அது உண்மையிலேயே என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது. பட் அதுக்காக நீ நல்லவன் நான் சொல்ல மாட்டேன். இந்த ப்ரோ ரெஸ்லிங் தான் என்னோட வீடு, இதுதான் என்னோட ஃபேமிலி. கடைசியா ஒரு வழியா இந்த ரெசல்மேனியால மெயின் இவென்ட், அதுவும் 1-on-1 மேட்ச் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த மேட்ச்ல எனக்கு ஆப்போனண்டா நீ தான் இருக்குங்கிறது என்ன மறுபடியும் ஹர்ட் பண்ணுது. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு என்னோட இடுப்புல இந்த கோல்டு இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் 19 ரெசல்மேனியா முடியும் போது இந்த கோல்டு என் கையில இருக்கும். இந்த ஆடியன்ஸ் சிஎம் பங்குன்னு கத்திட்டு இருப்பாங்க. கமெண்டேட்டர் மைக் எடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான், and still the WWE World Heavyweight Champion is CM Punk. இதுக்கு ரோமன் சிரிச்சிட்டே மைக் எடுத்து, இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் நீ உண்மையை பேசியிருக்க. பட் அந்த கடைசி போர்ஷனை தவிர்த்து அது உண்மை கிடையாது. பட் அதை விட்டு மத்ததெல்லாம் நீ சொன்ன பாத்தியா, அது எல்லாமே உண்மை. நீ உண்மையை சொன்ன மாதிரி இப்ப நானும் ஒரு உண்மையை சொல்றேன். பர்சனலா ஐ ஹேட் யூ. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் எப்படி ஒரு நாள் இந்த ப்ரோ ரெஸ்லிங் விட்டு கிளம்பி போக தான் போறேன். அப்படி போகும்போது இந்த ஆடியன்ஸ் என்னோட பேரை கத்தணும். சும்மா போற அன்னைக்கு மட்டும் இல்லாம உனக்கு எப்படி 10 வருஷம் நீ இங்க இல்லாதப்பையும் உனக்காக இவங்க கத்துனாங்களோ அதே மாதிரி எனக்காக இவங்க கத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கும் இந்த ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இருக்கிற கனெக்ஷன் ரொம்பவே பியூர் ஆனது. இனிமேல் யாருனாலையும் அந்த மாதிரி ஒரு பியூர் ஜெனியூன் கனெக்ஷனை உருவாக்கவே முடியாது. இது உண்மை. ஆனா ரியாலிட்டிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. வர்ற சண்டே உனக்கு அந்த ரியாலிட்டியை நான் அடிச்சு புரிய வைக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே சண்டே நைட் மேட்ச் முடியத்தான் போகுது. கமெண்டேட்டர் உன்னோட பேரை அனௌன்ஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த ஆடியன்ஸ், இந்த கமெண்டேட்டர், இந்த WWE, அது போக நீங்க எல்லாருமே என்ன அக்னாலேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த சென்டர் ஸ்டேஜ்ல நான் தான் டாப்ல நிப்பேன். இதுதான் ரியாலிட்டி. இது உனக்கு இந்த சண்டே புரியும்னு சொல்றாரு. கடைசியில 2 பேருமே ஃபேஸ் ஆஃப் பண்ணி முறைச்சுக்கிறாங்க. அதோட இந்த செக்மெண்ட் அண்ட் இந்த ஷோ க்ளோஸ் ஆகுது. பேசிக்கா இந்த வார ஷோ ரொம்பவே பிளாட் தான். அப்பும் கிடையாது, டவுனும் கிடையாது, ஒரு பிளெயின்லயே தான் டிராவல் பண்ணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சுமே ரொம்ப சேஃபா தான் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா யாருக்குமே இன்ஜுரி ஆயிடக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான மேட்சஸ் இருக்கிற பிராக் லெஸ்னரோ, ஓபா ஃபெமியோ, இல்ல சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸோ இவங்களை அடிச்சு கூடாம பாத்துக்கிட்டாங்க. ரெசல்மேனியாவோட மேட்சுக்கு எந்த அளவுக்கு ப்ரோமோ வச்சே பில்டப் கொடுக்கணுமோ அவங்களோட பெஸ்ட்டுக்கு அவங்க பண்ணாங்க. சோ பேசிக்கா இது ஒரு ஆவரேஜான ஷோ தான். எனக்கு சிரிப்பு என்னன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ராவே இந்த நிலைமையில் இருக்கானா, வாரம் முடிஞ்சா என் ஷோ பாத்துக்கிறேன்னு ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் ஸ்மாக் டவுன். நீ அவன்லாம் எந்த நிலைமைக்கு இருப்பானே தெரியல. நண்பர்களே, கோவப்பட்டு ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. முடிஞ்சா அமைதியாவே மாறிடுங்க. அப்படி இருந்தாதான் ஒவ்வொரு வாரம் இந்த ஸ்மாக்டவுன் ஷோவே பார்க்க முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். நீங்க இந்த வாரம் எபிசோட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெசல்மேனியாக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டச் பண்ணி விடுங்க. அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.